Dear students, in this video we have to see the topic area of the rectangle and square. ஓகேவா லாஸ்ட் கிளாஸில் பெரிமீட்டர் பார்த்தோம், ரெக்டாங்கிள்க்கும் ஸ்கொயருக்கும் எப்படி பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த லெசனில் ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதோட ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஃபார் த ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் பாருங்கள். ரெக்டாங்கிளுக்கு நேம் கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி. ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க, 4 சைட்க்கும் 4 நேம் கொடுத்துருக்காங்க ஏபிசிடின்னு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பிக்சர்லேருந்து பாருங்கள், இது வந்துட்டு இந்த ஒரு பாக்ஸும் ஒரு சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே வந்துட்டு டோட்டலாக 2 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லென்த்து பாருங்கள், டோட்டலாக 6 சென்டிமீட்டர். ஓகேவா? லென்த்து பிரெத்தும் நம்ம இதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இதுலேருந்து எப்படி ரெக்டாங்கிள் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரெக்டாங்கிள் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு லென்த்து இன்ட்டு பிரெத்து. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. சரியா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக சம் போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஸ்கொயருக்கு எப்படி ஃபார்முலா? இதுதான் ஸ்கொயர். ஸ்கொயருக்கு இதை பாருங்கள், நேம் கொடுத்துருக்காங்க ஏபிசிடின்ட்டு. எப்படி என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸ் வந்துட்டு 1 சென்டிமீட்டர், ஒரு பாக்ஸும் ஒரு சென்டிமீட்டருங்க, 4 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஸ்கொயரோட எல்லா சைடுமே 4 சென்டிமீட்டர் அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோம். இதோட ஃபார்முலா என்னென்னா, த ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் அ சைடு இன்டூ லென்த் ஆஃப் அ சைடு. ஓகேவா? ஏரியா ஆஃப் த ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன, லென்த் ஆஃப் அ சைடு இன்டூ லென்த் ஆஃப் அ சைடு. ஓகேவா? ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம தெரிஞ்சதுன்னா நம்ம சம் ஈஸியாக போடலாம். பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.5 பாருங்கள். What is the area of a rectangle of length 10 cm and breadth 8 cm? ஓகேவா? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியாவோட ஃபார்முலா என்ன, ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத்து. ஸோ லென்த்தோட வேல்யூ 10 சென்டிமீட்டர் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இன்டூ பிரெத்தோட வேல்யூ 8 சென்டிமீட்டர் தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 8 இன்டூ 10 இன்டூ 8 80. ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு 80 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா? ஏரியாவில் மென்ஷன் பண்ணும்போது ஜஸ்ட்டு நீங்கள் பெரிமீட்டர் வந்து அப்படியே ஜஸ்ட்டு சென்டிமீட்டர் தான், சென்டிமீட்டர் மட்டும் போடுவீங்க. பட் ஏரியாவுக்கு ரைட் பண்ணும்போது அதோட ஆன்சர் ரைட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? சென்டிமீட்டர் இங்கே இருக்குது, முன்னாடி ஒரு ஸ்கொயர் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.6 பாருங்கள். A wall that is 6 meter long and 2 meter width has to be painted. ஓகேவா? ஒரு வால் வந்துட்டு 6 மீட்டர் லாங் இருக்குது, 2 மீட்டர் வித் இருக்குது, அதை வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. இஃப் த லேபர் சார்ஜ் வந்து 20 rupees 20 per ஸ்கொயர் மீட்டர், ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 20 rupees வந்து லேபர் சார்ஜ் ஆகுது. தென் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த லேபர் பெயிண்டிங் இந்த வால்? இந்த வாலை வந்து பெயிண்ட் பண்ண எவ்வளோ லேபர் சார்ஜ் ஆகுது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுலேருந்து என்ன பண்ணுவோம், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் அதோட ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம டோட்டலாக எவ்வளோ அந்த ஏரியா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஸோ ஏரியா ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் கால்குலேட் த ஏரியா. ஓகேவா? ஆஃப் த வால் டு பி பெயிண்டட். எவ்வளோ ஏரியாவுக்கு நம்ம அந்த வாலை பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஏரியோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஏரியா ஆஃப் த வால் வந்துட்டு லென்த் ஆஃப் த வால் இன்டூ பிரெத் ஆஃப் த வால். ஓகேவா? லென்த்தும் பிரெத்தும் தெரியும் இல்லையா? ஃபார்முலா ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன, லென்த் இன்டூ பிரெத்து. ஸோ லென்த் ஆஃப் த வால் இன்டூ பிரெத் ஆஃப் த வால். லென்த் வந்து 6 மீட்டர்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க, பிரெத் வந்துட்டு 2 மீட்டர் கொடுத்தாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், லென்த்துக்கு பதிலாக 2 இன்டூ பிரெத்துக்கு பதிலாக 2. ஓகேவா? லென்த்துக்கு பதிலாக 6 இன்டூ பிரெத்துக்கு பதிலாக 2னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 6 இன்டூ 2 12. ஸோ ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஏரியா ஆஃப் த வால் வந்துட்டு 12 ஸ்கொயர் மீட்டர். மீட்டரில் இருக்குது. நம்ம ஏரியா ஃபைண்ட் ரைட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் வந்துட்டு முன்னாடி ரைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஸ்கொயர் மீட்டர். ஸோ அந்த டோட்டல் ஏரியா வந்துட்டு அந்த வாலோட ஏரியா ஆஃப் த வால் வந்துட்டு 12 ஸ்கொயர் மீட்டர்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ 1 ஸ்கொயர் மீட்டருக்கு நம்மளுக்கு 20 rupees வந்து லேபர் சார்ஜ் ஆகுது. ஸோ 12 ஸ்கொயர் மீட்டருக்கு 12ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேவா? 1 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ 20, அதை 12ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட்டு தெரிஞ்சிடும். ஸோ லேபர் காஸ்ட் ஆஃப் த 12 ஸ்கொயர் மீட்டருக்கு என்னென்னா 12 இன்டூ 20 1 ஸ்கொயர் மீட்டருக்கு 20. ஸோ 12 இன்டூ 20 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 240 கிடைக்கும். ஓகேவா? ஸோ காஸ்ட் ஆஃப் த லேபர் பெயிண்டிங் இந்த வால் வந்துட்டு rupees 240. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.7 பாருங்கள். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் வித் சைடு 12?
இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் பார்த்தோம் இல்லையா, இப்போது ஸ்கொயரு அதோட சைடு கொடுத்துட்டாங்க 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் அ சைடு இன்டூ லென்த் ஆஃப் அ சைடுன்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ லென்த் ஆஃப் சைடுன்னு வந்துட்டு 12 சென்டிமீட்டர் தெரியும். ஸோ 12 இன்ட்டு அகெயின் லென்த் ஆஃப் அ சைடுக்கு 12 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 12 இன்ட்டு 12 மல்டிபிள் பண்ணால் 144 கிடைக்கும். ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் எவ்வளோ கிடச்சிருக்கு, 144 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா, ஸ்கொயர் ரைட் பண்ணால் மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.8 பாருங்கள். ஒன் சைடு ஆஃப் அ ஸ்கொயர் ரூம் இஸ் 3 மீட்டர். ஓகேவா, ஒன் சைடு அதோட ஸ்கொயர் ரூம் இருக்குது, அதோட ஒன் சைடு வந்து 3 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இந்த லேபர் சார்ஜ் ஃபார் லேயிங் 1 ஸ்கொயர் மீட்டருக்கு 25 rupees வந்துட்டு லேபர் சார்ஜ் ஆகுது. ஸோ வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த லேபர்? ஓகேவா, லாஸ்ட் தான் பார்த்தியா ரெக்டாங்கிள், அதே மாதிரி தான் ஸ்கொயருக்கு. ஜஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயரோட ஃபார்முலா லென்த் ஆஃப் அ சைடு இன்டூ லென்த் ஆஃப் அ சைடு. ஒரு லென்த் ஆஃப் த சைடு வந்துட்டு 3. ஸோ 3 இன்டூ 3 9. ஸோ ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம், 9ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 9 ஸ்கொயர் மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 1 ஸ்கொயர் மீட்டருக்கு அந்த ஃப்ளோர் பண்ணுறதுக்கு லேபர் காஸ்ட்டு ₹25 ஆகுது. ஸோ 9 ஸ்கொயர் மீட்டருக்கு 25 இன்டூ 9 மல்டிபிள் பண்ணால் நமக்கு ₹225 கிடைக்குது. ஓகேவா, டோட்டல் லேபர் காஸ்ட் எவ்வளோனா அந்த ரூம் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ₹225 நம்மளுக்கு ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.2 பாருங்கள். எக்ஸசைஸ் 1.2 வந்துட்டு உங்களோட ஹோம் ஒர்க். சரியா, நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஓகேவா, லென்த் ஆஃப் அ சைடு இருக்கு இல்லையா, லென்த் ஆஃப் அ சைடு கொடுத்துட்டாங்க. த லென்த் ஆஃப் அ சைடு ஸ்கொயர் இஸ் கிவன் பிலோ. இது வந்து ஸ்கொயர் 10 மீட்டர், 5 சென்டிமீட்டர், 15 மீட்டர், 16 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபார்முலா லென்த் ஆஃப் ஒன் சைடு இன்டூ லென்த் ஆஃப் ஒன் சைடு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். நீங்கள் லாஸ்ட் டைம் மாதிரி பண்ணக்கூடாது. கொஷின் ரைட் பண்ணி ஆன்சர் ரைட் பண்ணி ஃபார்முலா ரைட் பண்ணிவிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணி அதை சால்வ் பண்ணி தான் நம்ம இந்த சம் போடணும். சரியா, செகண்ட் ஒன் பாருங்கள். அதே மாதிரி தான் ஃபைண்ட் த ஏரியா கொடுத்தாங்க, ரெக்டாங்கிள் கொடுத்துட்டாங்க, லென்த்து பிரெத்து. ஜஸ்ட் அந்த ஃபார்முலா ரெக்டாங்கிள் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ரைட் பண்ணிவிட்டு ஃபார்முலா ரைட் பண்ணுவோங்க, லென்த்து இன்டூ பிரெத்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் போடணும். ஆன்சர் ரைட் பண்ணும்போது நம்ம ஸ்கொயர் சென்டிமீட்டரா மீட்டரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். சரியா, நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்கள். தேர்ட் கொஷின் வந்துட்டு காஸ்ட் கொடுத்தாங்க. காஸ்ட் 1 ஸ்கொயர் பிளாட்டிங் வந்துட்டு ₹800 கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த plot 15 மீட்டர் லாங்கு 10 மீட்டர் பிரெத்து. ஓகேவா, இதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை 800ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட்டு கிடச்சிரும். சரியா, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள். த சைட் ஆஃப் அ ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க, லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் பிரெத்து கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த போத் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள். ஓகேவா, ரெண்டு வேல்யூக்குமே பெரிமீட்டரும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏரியாவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நீங்கள் ரெண்டோட ஃபார்முலாவும் ரைட் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணணும். சரியா, பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர், பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர், ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். வாட் வில் பி த லேபர் காஸ்ட் ஆஃப் லேயிங் ஃப்ளோர் இஸ் an assembly hall which is 14 meter long and 10 meter breadth. The cost of laying is ₹60 per square meter. ஓகேவா, இது வந்துட்டு ஜஸ்ட்டு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை ₹60 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிடும். ஓகேவா, இந்த 5 கொஷினும் உங்களோட ஹோம் ஒர்க். நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ணிட்டு கொஷின் ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் ரைட் பண்ணி ஃபார்முலா கண்டிப்பாக ரைட் பண்ணி அதை சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் சால்வ் பண்ணி போகணும். டேரெக்டாக ஆன்சர் ரைட் பண்ணக்கூடாது. சரியா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ஆக்டிவிட்டி. ஓகேவா, இந்த ஆக்டிவிட்டி வந்து ஜஸ்ட்டு அதே மாதிரி தான், ஒன்று ஒரு ஸ்கொயர், ஒரு பாக்ஸும் ஒரு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட ஏரியாவும் பெரிமீட்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது உங்களோட புக் ஒர்க்காக பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.